கடந்த நாள் ராகுல் சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, பார்லிமெண்ட்ல சொல்லியிருக்கிறாரு, நீங்க வந்து எத வேணா ஆளலாம். ஆனா தென்னிந்தியா தமிழ்நாடு உங்களால ஒருபோதும் ஆளவே முடியாது. அதான் நான் சொன்னேன். அத ஆள்றதுக்கு ஏற்படுற முயற்சி அது அவ்வளவும். இல்லங்க, ஆள்றதுக்கு ஏற்படுற முயற்சின்றது வெறும் அரசு எந்திரத்தை கையில படிக்கிறது கிடையாது. புரிஞ்சுக்கோங்க. மாநிலத்தை கைப்பற்றுவது, இங்க இருக்கக்கூடிய மக்களையே மாற்றுவது. கவர்மெண்ட்டை கலைக்கிறதோ அல்லது இங்கே வந்து ஒரு கவர்மெண்ட்டை பப்பட்டு கவர்மெண்ட்டை உட்கார வைக்கிறதோ நோக்கம் கிடையாது. இப்போ நாளைக்கே திமுக கவர்மெண்ட் தோற்று போய் அதிமுக கவர்மெண்ட் வருதுன்னா அதில் பிஜேபிக்கு பெரிய ரோல் இருக்கும் கண்டிப்பாக. அது எல்லாம் அவன் நோக்கம். ஓகே, அதை தாண்டி போகணும். அதில் அவங்க திருப்தி அடையல. அதெல்லாம் சின்ன மேட்ரு அவனுக்கு. ஓகே. இப்போ ஏடிஎம்கே கவர்மெண்ட், எடப்பாடி கவர்மெண்ட் இருக்கும்போது எல்லாத்தையும் தான் செஞ்சாங்க. இப்போ மறுபடியும் சொன்னால் அடுத்த வருஷம் ஒரு வேளை கவர்மெண்ட் போயிடுது, திமுக கவர்மெண்ட் தோத்துடுது, ஏடிஎம்கே பிஜேபி பிஎம்கே தேமுதிக குட்டி கட்சிகள்லாம் சேர்ந்து கவர்மெண்ட் அவங்க அணி ஜெயிச்சிடுது, ஏடிஎம்கேக்கு தனி மெஜாரிட்டி இருந்தால் கூட அங்கே பிஜேபிக்கு ரோல் பெருசாக இருக்கும். அந்த நிர்வாகத்தை கைப்பற்றுறதுல 4 மந்திரியை உட்கார வைக்கிறதுல அவன் திருப்தி அடைய மாட்டான், உட்கார வைப்பான். ஆனால் அதை விட முக்கியம் கொள்கைகளை புகுத்துறது, மும்மொழி கொள்கை நோக்கி தமிழ்நாட்டை நகர்த்துறது. அரசு பள்ளிகள்லங்க ஹிந்தி மொழியை கொண்டு வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு மிகப்பெரிய வெற்றிங்க.